ரஷ்ய தலைநகரான மாஸ்கோவில் இருக்கக்கூடிய குரோக்கஸ் சிட்டி ஹாலில் நடத்தப்பட்ட தாக்குதல் உலக நாடுகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. ரஷ்ய அரசாங்கம் இதில் யாரெல்லாம் ஈடுபட்டாங்களோ அவர்களெல்லாம் வேட்டையாடாமல் விடமாட்டோம் அப்படின்னு வந்து சூழல் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போதே இன்னொரு பக்கம் இதில் சிஐஏவும் மொசாடும் இன்வால்வ் ஆகியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக சோசியல் மீடியாவில் விவாதங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த குரோக்கஸ் சிட்டி ஹால் தாக்குதலுக்கு யார் காரணம், உண்மையிலேயே சிஐஏவோ மொசாடோ இதற்கு பின்னாடி இருக்க வாய்ப்பு இருக்குதான்றதை பார்க்க போறோம். கூடவே இந்த ISIS-Kங்கிற அமைப்பு யார், அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதையும் ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துடலாம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, ரஷ்ய தலைநகரான மாஸ்கோவுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய குரோக்கஸ் சிட்டி ஹால் அப்படிங்கிற இடத்துல நேற்று பிக்னிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்யாவினுடைய இசை கச்சேரி குழு ஒன்று அவர்களுடைய ஷோ ஒன்று நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த ஷோவுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த குரோக்கஸில் இருக்கக்கூடிய சிட்டி ஹாலுக்கு வந்திருந்துருக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த கச்சேரியை பார்க்கறதுக்கு மக்கள் கூட்டம் அந்த சிட்டி ஹாலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கும்போதே மக்களோட மக்களாக கலந்து 3-4 பேர் உள்ளே வர்றாங்க. அவங்க உள்ளே வந்ததையுமே அவங்க கையில் இருக்கிற ஆயுதங்களால் அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கண்மூடித்தனமாக சுட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கண்ணில் பார்த்தவங்க எல்லாத்தையுமே சுடுறாங்க. சுட்டுக்கிட்டே ஒரு கட்டத்தில் அந்த கன்சர்ட் நடக்கிற ஆடிட்டோரியத்துக்கே போயிடுறாங்க. அந்த ஆடிட்டோரியம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ஒரு ஆடிட்டோரியம். அங்கே வந்து மக்கள் ஆல்ரெடி உள்ளே வந்து அந்த கன்சர்ட்டுக்கு ரெடியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த தீவிரவாதிகள் அந்த ஆடிட்டோரியத்துக்குள்ளே போனதையுமே அங்கே இருக்கக்கூடியவங்க தப்பிச்சு போகிறது கூட வழி இல்லாத சூழ்நிலை ஏற்படுது. காரணம் யோசிச்சு பாருங்க, ஒரு தேட்டரில் உட்காந்துருந்தா அந்த சீட்டுக்குள்ளே இருந்து நம்ம வெளியே வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? பத்தாவதுக்கு இவங்க என்ட்ரன்ஸ்லேயே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அங்கே இருந்தவங்க எல்லாம் பார்த்து சுடுறாங்க. மக்கள் பதறி அடிச்சுக்கிட்டு எல்லாம் போய் சீட்டுக்குள்ளே ஒளிய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ கையில் இருந்த குண்டுகளை தூக்கி அந்த ஹாலுக்குள்ளே அங்கங்கே வந்து வீசுகிறாங்க. கூடவே இன்சென்டனரி மியூனிஷன்ஸ் அப்படிங்கிறதும் கையில் வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த இன்சென்டனரி மியூனிஷன்ஸ் எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா, ஒரு இடத்த பற்றி எரிய வைக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோலாம் அந்த கன்சர்ட் ஹாலே கம்ப்ளீட்டாக தீக்கிரையாயிடுச்சு. ஸோ இந்த தாக்குதல் நடத்தினவங்களுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா வேகமாக நடத்திட்டு தப்பிச்சு போகணும் அப்படிங்கிறதுல குறியாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு அமைப்புகள் அந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்குள்ள இவங்க வேகமாக அந்த தாக்குதலை முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சும் போயிருக்கிறாங்க. ஆனால் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இனி அடுத்தடுத்த நபர்கள் கைது செய்யப்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த தாக்குதலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்டோர் இறந்து போயிட்டாங்க. 145க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த தாக்குதல் ரஷ்ய வரலாற்றிலேயே மிக மோசமான தாக்குதல்கள் உள்ள ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த தாக்குதல் நடத்தின ஒரு சில மணி நேரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ISIS-K அப்படிங்கிற அமைப்பு நாங்கள் தான் இந்த தாக்குதலை நடத்தினோம்னு சொல்லி இதுக்கு பொறுப்பேற்றுக்கிறாங்க. இந்த ISIS-Kங்கிற இயக்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிரியாவிலையும் ஈராக்லையும் மெயின் ISIS இருக்கு இல்லையா, அதோட ஒரு பிரான்ச் மாதிரி. ஸோ இந்த கே அப்படிங்கிறதுக்கான பொருள் கெரேசான் ப்ரொவின்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கெரேசான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஈராக், தஜிகிஸ்தான் மாதிரியான நாடுகளை உள்ளடக்கின ஒரு ஓவரால் நிலப்பகுதியை தான் இவங்க வந்து கெரேசான் ப்ரொவின்ஸ் அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க. ஸோ இந்த எல்லா இடத்தையும் ஆக்குப்பை பண்ணி இங்கே அவர்களுக்கான ஒரு நாட்டை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ISIS-Kவினுடைய நோக்கம். இந்த அமைப்பு இப்போ சமீப காலகட்டமாக ரொம்பவே அதிக அளவுக்கு தாக்குதல் அப்படிங்கிறத நடத்திட்டு வர்றாங்க. அதுலேயும் குறிப்பாக ரஷ்யா ஆதரவு நாடுகளை குறி வச்சு தான் இந்த தாக்குதல்கள் எல்லாம் இதுவரைக்கும் நடத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. உதாரணத்துக்கு கடந்த ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி தாங்க ஈரானில் அந்த நாட்டினுடைய முன்னாள் ஜெனரலான காசிம் சுலைமானியினுடைய இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றுக்கிட்ட மக்கள் மேலே இரட்டை குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்தப்பட்டது. ஸோ அந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 80 பேர் வந்து உயிரிழந்தாங்க. இதற்கும் ISIS-K அமைப்பு தான் பொறுப்பேற்றுக்குச்சு. இதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் துருக்கியிலையும் இதே மாதிரி ஒரு தாக்குதல் நடத்த முயற்சி நடந்திருக்குது. ஆனால் துருக்கி அரசாங்கம் அதை வெற்றிகரமாக முறியடிச்சிருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க இந்த ISIS-Kங்கிற அமைப்பு இதுவரைக்கும் ரஷ்யா ஆதரவு நாடுகளை குறி வச்சு தான் தாக்குதல் அப்படிங்கிறத நடத்திக்கிட்டு வர்றாங்க. ஸோ இதனால தான் சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு காலையில் ரொம்ப காமெடியாக வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த குரூப்பில் இப்போ தப்பிச்சிருக்கிற ஒரே நாடு சைனா மட்டும்தான். ஸோ ISIS அமைப்பு அடுத்தது சைனாவில் தான் தாக்குதல் நடத்தும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ISIS-K அப்படிங்கிற அமைப்புக்கு பின்னாடி சிஐஏவும் மொசாடும் இருந்து இயக்கிறதாகவும் பலர் வந்து காரசாரமான விவாதங்களை சோசியல் மீடியாவில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலேயுமே சிஐஏவும் மொசாடும் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான விளக்கத்தை நம்ம வந்து கடைசியாக பார்க்கலாம். இந்த விஷயத்தில் பல மீடியா சேனல்ஸுமே ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்க அரசாங்கம் 1 மாதத்துக்கு முன்னாடியே ரஷ்யாவுக்கு இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அலர்ட் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறது தான்.
உண்மையிலுமே அப்படி ஒரு அலர்ட் கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், கடந்த மார்ச் 7ஆம் தேதி அன்னைக்கு அமெரிக்க அரசாங்கம் ஒரு அலர்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது இந்த தாக்குதலுக்கு கொடுக்கப்பட்டது அல்ல. ஸோ அந்த அலர்ட்லேயே பார்த்தீங்கன்னா தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ளே தாக்குதல் நடத்தலாம்னு சொல்லி. ஸோ அதாவது மார்ச் 7ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே ஒரு தாக்குதல் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அலர்ட் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மார்ச் 7ஆம் தேதி அன்னைக்கே ரஷ்ய தலைநகரான மாஸ்கோவுக்கு பக்கத்தில் இருக்கிற கெலுகா அப்படிங்கிற நகரத்தில் ஒரு சினாகாக் ஒன்று இருந்திருக்குது. ஸோ இந்த சினாகாக் அப்படின்னா யூதர்களுடைய வழிபாட்டு இடம் தான் சினாகாக். அங்கே தாக்குதல் நடத்துறதுக்கு இதே ISISK அமைப்பு முயற்சி பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஆனால் ரஷ்யாவினுடைய உளவுத்துறையான FSB அதை வெற்றிகரமாக முறியடிச்சிருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த அலர்ட் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் சம்பவத்துக்கு தொடர்புடையதாக தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். மேபி ப்ரைவேட்டாக ஏதாச்சும் தகவல்கள் கொடுத்தாங்களா அப்படிங்கிறது சீரியஸாக தெரியாது. ஆனால் ரஷ்யாவுக்குள்ளே நடந்த ஒரு விஷயத்துக்கு, அதுவும் ரஷ்ய உளவுத்துறையினாலே கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்த அமெரிக்க உளவுத்துறை கண்டுபிடிச்சி நாங்கள் ரஷ்யாவுக்கு சொன்னோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது பியூர் ப்ராபகண்டா மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் தோணுது. சரிப்பா, இந்த சம்பவத்துக்கு பின்னாடி CIAவோ மொசாடோ இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பலருக்கும் இந்த கேள்வி வர்றதுக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சது ரஷ்யாவினுடைய டெபுட்டி பிரைம் மினிஸ்டரான டிமிட்ரி மெத்வதேவ் இந்த சம்பவம் நடந்ததையுமே ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, ஒருவேளை இந்த தாக்குதலுக்கு பின்னாடி உக்ரைனை சேர்ந்த தலைவர்களோ இல்லை உக்ரைனை சேர்ந்த கமாண்டர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களெல்லாம் தேடி தேடி ரஷ்யா வேட்டையாடும் அப்படிங்கிற மாதிரி கடுமையான எச்சரிக்கை ஒன்று கொடுத்திருந்தாரு. ஸோ இதுதான் இப்போ பலருக்குமே இங்கே வந்து CIAவும் மொசாடும் இன்வால்வ் ஆகிருக்குமோன்ற கேள்வியை ஏற்படுத்திருச்சு. காரணம், உக்ரைனால் தனியாக ஒரு விஷயத்தை இந்த அளவுக்கு பிளான் பண்ண முடியாது. ஸோ உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ள ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு அமெரிக்காவினுடைய உதவி தேவை. இது மட்டும் இல்லைங்க, உக்ரைன் போர் ஆரம்பித்ததுலேருந்தே ரஷ்யா உக்ரைன் மேலே வைக்கிற குற்றச்சாட்டுகளில் ரொம்பவே முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ISIS இயக்கத்தை சேர்ந்தவர்கள் உக்ரைன் சார்பாக சண்டையிடுறாங்க அப்படிங்கிறதான். ஸோ உக்ரைனோட கமாண்டர் ஒருத்தரோட யூனிஃபார்மில் ISIS இயக்கத்தினுடைய சிம்பல் இருந்ததை ரஷ்யா வந்து ஆதாரமாக காட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட மறுபடியும் சிரியாவில் வச்சு ISIS இயக்கத்தினருக்கு ட்ரைனிங் கொடுத்து அமெரிக்கா உக்ரைனுக்குள்ளே அனுப்பியிருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. இதனால தான் இப்போ பலருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, உக்ரைன் சைடு சண்டை போடக்கூடிய இந்த ISIS இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தான் ரஷ்யாக்குள்ளே இப்படி ஒரு தாக்குதல் நடக்கிறதுக்கு காரணம், இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தது அமெரிக்கா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சமீபத்தில் இந்த ISISK இயக்கம் நடத்தின தாக்குதல்கள் எல்லாம் பாருங்களேன், எல்லாமே ரஷ்யா ஆதரவு நாடுகளை குறி வச்சு தான் நடத்தப்பட்டிருக்குது. இதனால தான் பலரும் CIAவும் மொசாடும் இதுக்கு பின்னாடி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உண்மையிலுமே அவங்க இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப 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 கம்மி தான். காரணம், ஒருவேளை அவங்களுக்கு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இதில் தொடர்பு இருக்குது அப்படின்னு ரஷ்யாவுக்கு தெரிஞ்சா அதனால் எவ்வளவு பின்விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கும் தெரியும், இஸ்ரேலுக்கும் தெரியும். ஸோ அதனால் அப்படி ஒரு டைரக்டாக ரஷ்யா மேலே இவ்வளவு உயிரிழப்புகளை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு தாக்குதலை நடத்த அவங்க யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஒருவேளை அப்படி அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரஷ்ய அரசாங்கம் அதற்கு தகுந்த பதிலடி அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலுமே CIAவோ மொசாடோ இந்த தாக்குதலுக்கு பின்னாடி இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.